அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைத அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன். உண்பனே நினும் உறுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துரையுரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருகுத்தேனே. கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இறைவன் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உயிர். ஒவ்வொரு உயிர்லையும் இறைவன் இருக்கிறான். இறைவன் இல்லைன்னு சொன்னால் அந்த உயிர்கள்லாம் செத்து போயிடும். இறைவன் இல்லாத உயிர் செத்து போயிடும். நாம் உட்பட ஈ எறும்பு கொசு சிதல் புதல் எல்லாமே இறைவன் இல்லைன்னா செத்து போயிடும். அந்த எறும்பு தொட்டு யானை ஈராக பல் குஞ்சரம் தொட்டு அனைத்து உயிர்களையும் இறைவனை நின்று அருளாட்சி செய்கின்றார். அதை சொல்கிறாரு, எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானார். ஆனால் விரும்பும் அடியவர்கள் எண்ணகத்தில் அவர்களுடைய சிந்தனையில் நின்று அருள் செய்கின்றான். விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான். உலக உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்கக்கூடிய நீ என் உயிருக்கும் உயிருக்கு உயிராக நீ விளங்குகின்றாய். அப்போ எனக்குள்ளே நீ விளங்குறத நீ எனக்கு காட்டி கூடப்பா. எனக்கு தயவுசெய்து அந்த உணர்வை எனக்கு நல்கு அப்படின்னு வேண்டுறாரு. அப்படி வேண்டும்போது அவர் சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. நீ விழுப்பொருள். அந்த இந்த பொருள் தான் விழுமிய பொருள். இந்த பொருள் தான் பெருமை மிக்க பொருள். இந்த பொருள் தான் கிடைத்தற்கு அரிய பொருள். இந்த பொருளைத்தான் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருள். இந்த பொருள் தான் நமக்கு அனைத்துமான பொருள். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழும்படியவங்கள் மன்னகத்தே தொழும்பு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களை மன்னகத்தில் பிறக்க வச்சிருக்கிறான். ஏன்னா அவர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி இறைவனே வான்பளித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்த வள்ளல். இன்னொரு இடத்துல சொல்றார், உயிர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி இறைவன் வான்பளித்து மண் புகுந்திருக்கான். எதுக்கு? தொழும்பு அடியோங்களை யார் தொண்டு செய்கிறாங்களோ, யார் எனது அற்றவர்களோ, யார் உலக உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்கின்றார்களோ, யார் எல்லா தேவர்களுக்கும் அனைத்து உயிரையும் நேசிக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் எந்த உயிர் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார்களோ அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்வதற்காக வேண்டி தொழும்படியோர்கள் வரும்போது இறைவனும் அவர்களுக்கு கருணை செய்கின்றான். உனது ஒழும்படியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தார். மன்னகத்தில் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் வருகின்றான். இந்த வான்பளித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்வதற்காக வேண்டி, இந்த தொழும்படியவர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி இறைவனே வருகின்றான். உனது ஒழும்படியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துறை நீ என்ன அந்த தொழும்படியவர்களுக்கு நீ என்ன கொடுக்குற? திருப்பெருந்துறை அனுபவம்ங்கக்கூடிய மிகப்பெரும் அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த அனுபவம் வழியடியோம் கண்ணகத்தை. அந்த அனுபவம் என்ன செய்து வழியடியோம். நான் இன்றைக்கு நேற்றைக்கு இந்த அனுபவத்தை வேண்டி வரலையா, எற்றைக்கும் 7 பிறப்புக்கும் நான் உங்ககிட்ட இந்த அனுபவத்தை தான் கேட்டு 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 வந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பரிணாம வளர்ச்சி அடைய செய்து இந்த இப்பிறவியில் வழியடியோமாக வாழ்ந்த எந்தை தன் தந்தை தன் மூத்தப்பன்னு வழி அடியவர்களாக வந்த என்னை ஆட்கொண்டு வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருக்கத்தேனே. இறைவன் என் கண்ணுக்குள்ளே நின்று தேனாக எண்ணிக்கிறான். கண்ணுக்குள்ளே எப்படி தேன் நாக்கில் பட்டால் தானே சுவை தரும். கன்னத்தில் பட்டாலோ அல்லது கையில் பட்டாலோ அது சுவை தருமா? ஞாபகத்தே நின்று
இனிக்கின்ற நந்தாத்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க அருளாளர்கள். அப்போ நாவகத்தில் நின்று இழிக்கக்கூடியது கண்ணகத்தில் நின்று இனிக்குமானா, அருள் அனுபவ பேறு பெற்ற அடியவர்கள் கண்ணகத்தில் இறை அனுபவம் தேனாக இனிக்கும். அது அருள் பெற்ற அடியவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு யோக ரகசியம். கண்ணகத்தே நின்று கழிதருதேனே, அங்கே நின்று எனக்கு நிறைவே தரான் பத்தியா. கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தார். அவன் எப்படி இருக்கிறான், விரும்பக்கூடிய அடியவர்களுடைய எண்ணகத்தில் இருக்கிறான். கடல் அமுதாக சில பேருக்கு இருக்கான். கடல் அமுது என்ன செய்யும், கொஞ்சம் அடியவர்கள் அங்கே ஒரு கால், ஆற்றில் ஒரு கால், அடங்காத சேற்றில் ஒரு கால், அப்படி மாதிரி அடங்காத மனச்சேற்றில் ஒரு காலும் ஆற்றில் ஒரு காலுமாக நிற்கக்கூடிய அடியவர்களுக்கு கடல் அமுது. கடல் அமுது என்ன, நம்ம அந்த அமுது சாப்பிட்டா நம்ம வாழ்நாள் உள்ள வரைக்கும் நோயற்று இருக்கலாம். நோயின்றி வாழ்வதற்கு கடல் அமுது உதவி செய்யும். கடல் அமுது எப்போ கிடைக்கும், தேவர்கள் பார்க்கடலை கிடைந்தபோது அமுது கிடைச்சது. அது சாப்பிட்டவர்களை அந்த நிறை ஆயுள் வரைக்கும். இப்போ மானுட ஆயுள் 100 ஆண்டு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த கலிகாலத்தில். அதுக்கு முந்தைய காலத்தில் வெவ்வேறு யுகத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு மாதிரி இருந்தது. இப்போ கலிகாலத்தில் 100 ஆயுசு. அப்போ அந்த 100 ஆயுசு நம்ம நோயின்றி வாழ்வதற்கு கடல் அமுது பயன்படும். ஆனால் கண்ணகத்தே நின்று கழிதருதேன் இருக்கு பாருங்கள், வழி 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 வழியாக நாம் மண்ணிலே பிறந்தானாலும் அது எப்போதும் இனித்து கொண்டே. இப்போ மணிவாசக பெருந்தகை அதுக்கு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் பிறந்தாரே. எதுக்கு பிறந்தார், நம்மையெல்லாம் உய்வடைய செய்வதற்காக வேண்டி பிறந்தார். அவர் கண்ணகத்தில் நின்று அவருக்கு அதுக்கு முந்தின பிறப்பு நான் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லாத என்ன இறைவன் பிறப்பிச்சான் அப்படித்தானே அவர் சொல்கிறார். அப்போ அவர் பிறந்ததனுடைய காரணம் அவர் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே நமக்கு காட்டி கொடுப்பதற்காக வேண்டி. கண்ணில் பயிலும் யோகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளா. அது கடல் அமுது பொருள் இல்லை, உங்களை வழி 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 வழியாக உங்களை சதாவும் இன்ப நிலையில் எந்த நேரமும் அருளமுத பேற்றில் அப்படியே கருணை வெள்ளத்து அழித்து வித்த வேதியன் அப்படி மாதிரி உங்களை அழுத்து வைக்கும். அந்த கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். உலகுயிர்களுக்கெல்லாம் உயிரானவன் எனக்கும் உயிராக நின்று எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என் அகத்தில் நின்று உலகுக்கு உயிரானவனான அவன் இவ்வாறெல்லாம் செய்கிறான். அவனை போற்றுவோம் வணங்குவோம். அவனை நமக்குள்ளேயே எழுந்தருளச் செய்வோம். கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவம் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்க செய்யும் என்பதனால் அந்த அனுபவத்தை இறைவனே நின்று நமக்கு தருகின்றான் அப்படின்னு சொல்வதாக அந்த பகுதி அமைந்துள்ளது. திருவுருள் குத்தி வைக்க நாளைக்கு மணிவாசக பெருந்தகை எதை நோக்கி அழைத்து செல்கின்றார் என்பதனை பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவூரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.